உங்க வயிற்றுல கடவுள் ஒரு கருவை கொடுத்தான்ல, அந்த கரு வந்து இப்ப குழந்தையா நிக்குதுல்ல, அந்த குழந்தைக்கு என்று ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் குழந்தைகள் பிறப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. யாரையும் போல் ஆக்குவதற்கு முயற்சி செய்யவே செய்யாது. ஒரு செடியில 2 பூ இருந்தா கூட 2 பூவும் வேற வேற பூ தான், ஒரே பூ கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் இந்த 800 கோடி மக்கள் கிட்ட யார்கிட்டயும் இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. யூ ஆர் யூனிக். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. சுயமரியாதையை சொல்லித்தாங்க உங்க குழந்தைக்கு. யாரையும் பார்த்து இப்படி பார்த்து வியக்காதன்னு சொல்லித்தாங்க. யாராவது இப்படி பார்த்து வியந்துட்டே இருந்தா நான் குழந்தை வியக்கிறவன் வளர்ந்துகிட்டே இருப்பான், இது கீழே பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுக்க சொல்லுங்க. வியப்பது வீழ்ச்சின்னு சொல்லிக் கொடுங்க. புரிந்து கொள்ள வேண்டும், பணிவுடன் நடக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மாணவர்களுடைய முதல் தகுதி என்பதனை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லியும் சொல்லாமலும் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கோலோச்ச வேண்டும் என்றால் இந்த தகுதிகள் வர வேண்டும். Don't compare yourself with anybody. It's the greatest insult for your own